ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஒரு தமிழ் காமெடி த்ரில்லர் சீரீஸாக ஜி5ல இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற காக்கி சர்க்கஸ். இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஒன்று காமிக்கப்படுது. அங்கே ஜெயிலராக நம்ம முனிஷ்காந்த் இருக்கிறாப்புல, பிரிசன் ஆஃபீஸராக சுபா செல்வம் இருக்கிறாரு. அந்த சப்ஜெயிலுக்குள்ள ஒரு கண்ணகி கோயில் ஒன்று, ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் உண்டியல் ஒன்று இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய பெரிய கண்ணகி கோயிலுக்கு இந்த சப்ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கண்ணகி கோயிலுடைய உண்டியல் இருக்கு இல்லையா, இந்த உண்டியல் பணம், இந்த காணிக்கையை கொண்டு போய் பெரிய கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை காணிக்கையாக செலுத்துறது வழக்கம். ஆனால் இவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கண்ணகி கோயிலுடைய இந்த உண்டியல் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய பணம் ஒரு கட்டத்தில் திருடு போகுது. இப்ப இதுக்கு காரணமான அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுபா செல்வமும் முனிஷ்காந்தும் சேர்ந்து களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்தது, இதுதான் இந்த சீரீஸ் உடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான ஆனா ஒரு சின்ன ஒரு நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு, ஒரு ஜெயிலு, ஒரு லாட்ஜு, ஒரு பஸ்ஸு, ஒரு சவப்பட்டி செய்கிற கடை அப்படின்னு ஒரு 3-4 லொக்கேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு காமெடி த்ரில்லராக ஒரு சீரீஸை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காப்புல இயக்குனரான அமீன் பரீஃப். இது மொத்தம் 7 எபிசோடு, எல்லாமே 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே ஓடக்கூடிய எபிசோட்ஸ் தான். டோட்டலாக 7 எபிசோடுடைய டோட்டல் ரன்னிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 51 நிமிஷம். அதாவது 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு குட்டி சீரீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்படி ஒரு சீரீஸ் தான் இது. இதில் முக்கியமாக ஒரு சில காட்சிகளை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பஸ்ஸுக்குள்ளே காமிக்கப்படுற 2 காதல் கதைகள், அதுவாகட்டும் சாவித்ரி தான் பையன் மேலே கட்டையை தூக்கி எறிகிற அந்த சம்பவத்தை இப்படி கிளைமேக்ஸில் அழகாக இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், அந்த லாட்ஜில் நடக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஷாட் ஆக்ஷன் சீக்வன்ஸு, அதுவாகட்டும் 5வது எபிசோடுடைய எண்டிங்கில் முனிஷ்காந்தும் சரி சுபா செல்வமும் சரி ராஜேஷ் மாதவனை கன்ஃபர்ம் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு சில காட்சிகள் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸில். அதே மாதிரி இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது 4 தான் நான் சொல்லுவேன். 1 சுபா செல்வம், இன்னொன்று முனிஷ்காந்த், 3வது ராஜேஷ் மாதவன், 4வது நம்ம அப்துல்லி. இந்த 4 கதாபாத்திரங்களுக்குமே வித்தியாசமான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த 4 பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் சுபா செல்வத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்பா சின்ன வயசுலேயும் இவன் தான் திருநா அப்படின்னு சொன்னேன், ஒரு வயலில் என்ன நம்பலை. இப்பயும் இவன் தான் திருநா அப்படின்னு ஒருத்தனை கை காட்டுறேன், இப்பயும் நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் போலீஸாக இருந்தோம் என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் நிலைமை. தான் பிரிவிலேயே ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன் அப்படின்னு தன்னைத்தானே நம்பிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்ம முனிஷ்காந்துக்கு. போகிற போக்கில் பட்டாசை கொளுத்தி அப்படி காருக்குள்ளே தூக்கி போட்டு போவாப்புல ராஜேஷ் மாதவன். ஒரு வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக ஒரு படத்துலையோ சீரீஸ்லையோ உட்காந்துருச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு கிரிப்பிங்காக அந்த கதை உட்காந்துரும். அந்த மாதிரி அந்த வில்லன் கேரக்டரை சூப்பராக எழுதியிருக்காங்க. இதில் ராஜேஷ் மாதவன் அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல அதை. அதே மாதிரி பாவங்க 88 வயசு, இந்த வயசில் போகக்கூடாத உசுறு தான், என்ன பண்ண வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு ஊருக்கு மத்தியில் சொல்கிறதையும் சொல்லிவிட்டு கடைசியாக போய் ஒரு ரியாக்ஷன் விடுவார் பாருங்க அப்துல். அந்த கதாபாத்திரத்தை அவர் கொண்டு போன விதமாகட்டும்னு இந்த 4 முக்கியமான ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு தேவையான விஷயங்களை கணக்குச்சிதமாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். இவங்க போக வின்சு, ரேச்சல் சாம் அவங்களாகட்டும், கௌதமி நாயர் ஆகட்டும், இந்த 2 பேருமே அப்போ 2 பேருக்கும் பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ். ஏன் அதை இன்னும் பெருசாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பொசுக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்களேப்பா 2 பேருடைய கதாபாத்திரத்தையும் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இன்னுமே நல்லா எழுதி கொண்டு வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்கலாம். ஆக்சுவலி 2 பேரும் ரொம்ப நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அவங்கவுங்களுடைய சீக்வன்ஸு எல்லாத்தையும். இதுபோக சாவித்திரி ஆகட்டும், அமிர்தாவாகட்டும்னு சொல்லி இன்னும் ஒரு சில சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். நீரஜ் ரவியுடைய சினிமோட்டோகிராஃபியில் காட்சிகள் எல்லாமே பயங்கர ராவாகத்தான் கன்சீவ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவே ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்படி தானங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை நமக்கு கொண்டு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். விபின் பாஸ்கருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் நிச்சயமாக ஒரு கட்ட காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு ஒரு சில காட்சிகள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பொதுவாகவே நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு செக்யூர்டான ஒரு சப்ஜெக்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோயில், அங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்டியல், அது திடீர்னு திருடப்படுது, அதில் இருக்க பணம் திருடப்படுது அப்படிங்கும்போது ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு முதல்ல எங்க யார் எடுத்திருப்பா அந்த பணத்தை அப்படிங்கிறத அந்த கியூரியாசிட்டியை இன்னுமே கேரி பண்ணிட்டு போயிருக்கலாம். இவங்க ஒரு வேளைக்கு இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் மேலே அந்த சந்தேக பார்வை விழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போய் அப்படியுமே இன்னும் கொஞ்சம் கேரி பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதுக்கான ஸ்கோப் பெருசாக இருந்துமே இவங்க அந்த சைடே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸ்ட்ரைட்டாகவே நேரடியாக போய் இல்லைங்க நான் தான் திருநது இப்போ என்னங்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வில்லனை ஸ்ட்ரைட்டாகவே காமிச்சு இதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடையில் நடக்கக்கூடிய ஒரு ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த கதை அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கொண்டு போய் நேரம் அப்படி கொண்டு போயிட்டாங்க. அதனாலேயே எங்க இதை இன்னும் ஸ்டார்டிங்லேயே ஒரு எபிசோடு ஃபுல்லாக அதை கேரி பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்ல, இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். அதே நேரத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் விடுங்க, ஓவராலாக கதாபாத்திரங்களே அதில் ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான் அதிகபட்சம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை தவிர இன்னுமே கூட இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கும் சரி, இவங்க எழுதின இந்த கதாபாத்திரங்களுக்கும் சரி, இந்த கதையுடைய லென்த் டெஃபினட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி தானோ.
இல்லை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒரு சில கதாபாத்திரங்களை அடிஷனலாக இவங்களே எழுதி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதன் மூலமாக காட்சிகளை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி இந்த லென்த்து அப்படிங்கிற ஃபேக்டர் நம்ம கொஞ்சம் மைண்டில் விழுகாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இன்னொரு பக்கம் எனக்கு இருக்கத்தான் செஞ்சது. இதுவும் உங்களுக்கு வரலாம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீலும் உங்களுக்கு வரலாம். மொத்தமாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் தான். இது ஓடிடி ரிலீஸு அப்படிங்கிறனால நீங்கள் தாராளமாக ஒரு தடவை ட்ரை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அடல் கனடை பொறுத்தளவுக்கு இதில் எதுவுமே அப்படி கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். ஜி5ல இப்போ வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.